நம்ம எல்லாத்துக்குமே ஏதோ சூழ்நிலை ஏதோ கமிட்மெண்ட் எதுட்டு தான் இருக்கும். நம்ம எத்தனையோ வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். சுற்றி ஒரு 10 பேர் 20 பேர் நின்றுட்டுருப்பாங்க. நடுவில் யாரோ ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அது என்னென்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த பப்ளிக்கில் வந்து எவனோ போய் கேட்டால் தான் மற்றவங்கலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம கம்ப்ளைண்ட் நிறைய மூவிஸில் நிறைய இதில் கூட சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது சரியாக தப்பா அப்படிங்கிறது தான் பேச போதும். சரி தப்பு நீங்கள் ஜெனரலாக சொன்னால் தப்பு தான். 10 பேர் நிற்கிற இடத்துல அந்த 10 பேரில் ஒருத்தவங்க கூட போய் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அது லாஜிக்கான விஷயம் தான். ஆனால் இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் ஓகேவா, நீங்கள் அதாவது இப்போ நீங்களே வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பெரியதை போட்டு 2 பேர் போட்டு சமாட்டி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டே ஏன்டா அதை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு போய் எங்களுக்கு தடுக்க முயற்சி பண்ணுவீங்க இல்லையா? அவங்க திருப்பி அடிக்கிறீங்க நல்லா மேட்டர். பட் அது பிரச்சனை அப்போதைக்காக ரிசால்வ் பண்ண முயற்சி பண்ணுவோம். இன்கேஸ் ஆஃப் அப்படி தான் நம்ம எல்லாருமே திங்க் பண்ணும்போது இன்கேஸ் ஆஃப் உங்கள் ஃப்ரெண்டை எவனாத்தான் போட்டு அங்கே விட்டா அவ்வளோதான். 10 செகண்ட் நீங்கள் போடலாம், 10 செகண்டுக்குள்ளே போடலாம், அவன் வெட்டி கொண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு பக்கம் ஓடிட்டுருக்கீங்க. அந்த டைமில் இன்கேஸ் ஆஃப் அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் போயிட்டுருக்க அந்த ஃப்ரெண்டு எமர்ஜென்சிக்கு போயிட்டுருக்கும்போது அந்த பெரியவதை யாராவது போய் அடிச்சுட்டு இருந்தா ஃப்ரெண்டுக்காக போவீங்களா, அந்த பெரியதுக்காக நிற்பீங்களா? அஃப்கோர்ஸ் ஆஃப் அதை ஒருத்தருக்காக தான் நீங்கள் நிற்க முடியும். நீங்கள் சொல்லலாம் நான் அந்த பெரியதை காப்பாற்றிட்டு என் ஃப்ரெண்டுக்காக இன்னொரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சி விட்ருவேன், அதுதான் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ். பட் ரியாலிட்டியிலே அதை ஒருத்தருக்காக தான் நிற்க முடியும். அதனால தான் யாராவது எப்பயாவது எனக்காக இதை பண்ணுவீங்களான்னு கேட்டால் நான் முயற்சி பண்ணுவோன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுவேன்னா அஷூரன்ஸ் கொடுக்காதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப நாளைக்கு கொண்டு போகணுன்னா அஷூரன்ஸை கம்மி பண்ணணும். பட் வாயில் சொல்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. ரியல் டைமில் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். பட் வாயில் சொல்லிக்கிறத கம்மி பண்ணுங்கள். நிறையா லிசன் பண்ண ஆரம்பிங்க. அங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் லிசன் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா? இன்கேஸ் ஆஃப் இந்த பையன் ஆர்ஜே நண்பன் உங்களோட நண்பனுக்கும் நண்பன்னா உங்கள் ஆர்ஜே நண்பன் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன் இல்லை இப்போல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், நீ இன்னும் கொஞ்சம் நல்லா அதோட இந்த இதெல்லாம் விஷயம் நல்லா பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எடிட் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயம் உனக்கு நல்லா வருது அப்படின்னு நீங்கள் எனிதிங் ஆஃப் சஜஷன் ஃபீட்பேக் ஏதாவது ஒப்பீனியன் இல்லை டிஸ்க்ளைமர் இதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களோட கருத்துக்கள் எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஜே நண்பன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்ன